அந்நாள்களில் இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினைவே மாநகர் போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளவருக்கு அறிவி என்றார். அவ்வாறு யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளையின்படி நிலவுக்கு சென்று, நினைவே ஒரு மாநகரும் நகர், அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினைவே நகர் மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோம்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கை உடையை உடுத்தி கொண்டார். கடவுள் அவர்கள் செய்த அனைத்தையும் பார்த்து, அவர்கள் தீய வழியினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். அவர்கள் மீது அனுப்புவதை சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.